கம்சராஜன் மந்திரிமார்களை அழைத்துக் கொண்டு வேட்டையாட வேண்டும் என்று அப்படியே வீட்டில் இருந்து அப்படி தேர்ல ஏறலாம். அரண்மனையில் இருந்து தேர்ல ஏறும்போது அங்க யார் வருகிறார் தெரியுமா? அந்த கம்புஷன் தங்க யாரு அந்த கட்டழகியவள் அங்கே வருகிறாரே. அப்படியே கம்சத்தங்கை தேவகி அப்படியே தேருக்கு முன்னால வந்தார். எங்க போறீங்க? எங்க போறீங்க? வேட்டையாட போறோம். பணத்துல போய் வேட்டையாட போறீங்க? அண்ணா நானும் வரேன்னா. நீ வரியா? தங்கச்சி அங்க சரி, அதாவது அங்க அந்த வனத்திலே பூத்து குளக்கிறது தாமரை மலர். அந்த தாமரை மலர் வேணும்னு சொல்லி அந்த வனத்திலே துள்ளி விளையாடுகிறது புள்ளிமான். அந்த புள்ளிமான் மீது ஆசை இருக்கிறதா? அப்ப இதன் மேலதாமா உனக்கு ஆசை இருக்கிறது? நானும் அவங்களோட வேட்டையாட பார்க்க வரேன். இன்னைக்கு வனத்துக்கு வருவியா? ஆமா. என்னோடயா? ஆமா. தம்பி என்ன நாங்களோ ஆடவர்களாக நின்று வேட்டையாடுவோம். சரி, நீ வனத்துக்கு வரவே கூடாதுமா. எதற்கையா? அதாவது நாங்களோ ஆடவர்களாக நின்று வேட்டையாடுவோம். நீ வேட்டையாடுவோம். நீ அதனால் வனத்துக்கு வர வேண்டாம் தம்பி. வனத்துக்கு வந்து ஒவ்வொரு வேட்டையா கேட்ப. ஆமா, வேட்டையாடுறதுல கொஞ்சம் சிக்கலா இருக்கும். உடனே பார்த்தால் தேவகி அண்ணா நான் வனம் பார்க்க வருவேன். வருவியா? உடனே பார்த்தாள். ஏ தங்கச்சி வனம் பார்க்க வருவியா? இப்ப வருவேனையா. வனம் பார்க்க வருவது சரிதான். ஆனா பணத்துல வந்து சரி தண்ணீர் கேட்டுட்ட தலை அறுத்துவேன். அப்ப செவன பண்ணி கேட்டா அதாவது ஒன்னே கேக்குறடா. அங்க தேவகி சொல்லுதா தண்ணீர் கேட்டுட்ட சரி தலை அறுத்துவேன். தலை அறுக்கவே செஞ்சிருவேன் என்று கம்சராஜன் தங்கைக்கு புத்தி சொல்கிறான். உடனே பார்த்தாள். அண்ணா நான் தண்ணி எல்லாம் மனத்துல வந்து கேட்க மாட்டேன்னா. கேட்கவே மாட்டேன்னா என்று சொன்ன உடனே சரி ஏதங்க மனப்பார்க்க வருவியா? இப்ப வருவேன். சரி புறப்படு. சரி என்று சொன்ன உடனே ஆமா மனப்பார்க்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் தெரியுமா? அங்கே மனப்பார்க்க வேண்டும் என்று அழகாக ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு தேவகி அப்படியே தேர் ஏறி வந்தான். எங்க வந்தாய்? அப்படி தேர் ஏறி அமர்ந்தவனே கம்சன் படைகள் எல்லாம் தேர் முன்னடக்க இந்த கம்சராஜனுடைய தேர் அப்படி பின்தொடர்ந்து வருகிறது. அப்படியே எங்கே வருகிறது? அப்படியே வனத்திற்கு வருகிறது. சரி, அப்படி வனத்திலே வந்து ஆமா இந்த கம்சராஜன் அப்படி படைகள் எல்லாம் அப்படியே காட்டிலே வேட்டையாடுகிறது. பச்சை பறவைகள் விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி வருகிறார். அந்த கம்சராஜன் காரவனங்களிலே எப்படி வேட்டையாடி வருகிறார்? அவனோ காரவ கம்பனிலே கரடி வேட்டையாடி வரான். கரடி வேட்டையாடி அவன் காரவ கம்பனிலே பன்றி வேட்டையாடி வரான். பன்றி வேட்டையாடி வேட்டையாடி வருகிறானே வீரமுள்ள கம்சராஜன்
கம்சராஜனோ வனத்திலே எப்படி வேட்டையாடுகிறான்? எப்படி எப்படி ஐயா? கார வனத்திலே கரடி வேட்டையாடி வருகிறான். கார வனத்திலே பன்றி வேட்டையாடி வருகின்றார். அதே வேட்டையாடி இந்த கம்சராஜன் தன் படைகளோடு அப்படியே வில்லு கொண்டு அம்பு செய்து வேங்கடனை வேட்டையாட பங்கை செய்யும் புனிதனை வதைவதைத்துக் கொன்றுவிட சரிதான். அப்படியே கரடி மிருகங்களை எல்லாம் கண்ட துண்டமாக வேட்டையாடுகிறான். வேட்டையாடி வருகின்றார். கம்சராஜன் வனத்திலே வேட்டையாடி வரும் பொழுது ஐயா உடனே தேவை அழகா வனத்தில் விளையாடி கொண்டிருந்தவள் அப்படி சிறிது நேரம் ஆனது. அவளுக்கு என்ன செய்கிறது? என்ன செய்து தண்ணி தாகம் எடுக்கு. அவ தலை அறுவடை போகுது. யாருதவ அவா தேவைக்கு தலையா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்களா? உடனே தேவைக்கு பார்த்தா ஆஹா வீட்டுல வச்சு நம்ம என்ன சொன்னா நீ கேட்ட தலையை அறுத்துவே சொன்னானே. சரி நம்ம கூட பிறந்த அண்ணன் தானே அறுத்தாலும் அறுத்தையா என்ன தலையவா அறுத்துமா? தண்ணியத்தான் கேட்டு பார்ப்போமே. கேட்டு பார்த்துருமே. என்ன செய்யறது தெரியுமா? என்ன ஐயா? அப்படியே அண்ணன் பக்கமாக வந்து ஐயா என் ரவி அண்ணாவே ராஜா இவன் தலையை அறுத்துரும். தண்ணீர் கேட்க கூடாதுன்னு சொல்லிதானே வனத்துக்கு அழைத்து வந்தேன். உடனே பார்த்தார் இனிமேல் தண்ணி தவிச்சாலும் கேட்க கூடாது போல எமகாலமே தலையை அறுத்தாலும் அறுத்துறோம் இருக்கு என்று தாகத்தை மனதிற்குள் அடக்கி கொண்டு அப்படியே வனத்துல சோகமா உட்கார்ந்துருக்கான். உடனே இந்த கம்சராஜன் படைகள் எல்லாம் அப்படியே வேட்டையாடி விட்டு சரி அந்த அங்கங்கே அப்படியே களைப்பாறினார்கள். உடனே பார்த்தான் இந்த கம்சராஜன் அப்படியே களைப்பாரி கொண்டு இருக்கும்போது மறுபடியும் தேவிக்கு வந்தான். அப்படியே இவன் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சோலைக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம்? அதாவது சோலைக்குள்ள ஒரு மாமரம். மாமரமா? மாமரம்டா. மாமரத்துல என்ன அதிசயம்? அதாவது மாமரமா அது எப்படிப்பட்ட மரம்? எப்படி மாமரம் அதாவது ஒரு மரம் அது ஒரே கொப்பை சரி ஒரே கிளை அந்த ஒரே கிளையிலே ஒரே இலை ஒரே கனி அதாவது அந்த மாங்கா கனியை கண்ணிலே கண்டார். சரி ஆகா எவ்வளவு அழகா இருக்கிறது. நம்ம அண்ணன் கிட்ட ஒரே ஒரு மாங்கனியை மட்டும் பறிச்சு தர சொல்லுவோமே. அந்த பறித்து தந்தாரானால் அதை தின்னு நம்ம பசியை போக்கிடலாம். என்று அண்ணன் இடத்துல வந்து மாங்கனி கேட்ட உடனே என்ன பார்த்தார். ஆகா நம்ம தங்கச்சி என்ன கேட்டா? மாங்கனி தானே கேட்டா என்று பறித்து வந்து கொடுக்க வேண்டும் என்று அந்த மாங்கனி அப்படியே பறித்து வந்து சரி தன் தங்கைக்கு 8 துண்டுகளாக அந்த மாங்கனியை வெட்டி பசுவோக்கி கொடுத்தான். 8 துண்டா வெட்டி கொடுக்கின்றான். அப்படி பசியாளர்களுக்கு 8 துண்டுகளாக வெட்டி தன் தங்கைக்கு கொடுத்த உடனே அந்த மாங்கனியை அழகா வாங்கி உண்டு இவள் பசியாரி இருக்கிறார். சரி இங்க இப்படி இருக்கும்போது ஆனால் அந்த மாங்கனி வந்து சாதாரணப்பட்ட கனி கிடையாது. எப்படி கனி? அந்த மாங்கனிக்கு யார் தவம் இருக்கா தெரியுமா? அந்த மாங்கனிக்கு தவமே இருந்த அந்த மாங்கனிக்கு ஒரு முனிவர் தவம் இருந்தார். எந்த முனிவர்? அதான் மாங்கரிஷி. மாங்கரிஷி ஆமா மாங்கரிஷி என்று சொல்லக்கூடிய
முனிவர் மாங்கனிக்கு தவம் இருந்தார். கணிக்கு தவம் இருந்தா. அப்படி மாங்கனிக்கு தவம் இருந்தவுடனே ஆமா அவரோ 12 ஆண்டுகள் தவம் முடித்து சரி அப்படியே வந்து அந்த மாமரத்தை பார்க்கிறாரு. மாமரத்துல கனி இல்ல. மாம்பழத்துல கனி இல்லையா? என்னடா இது? அதாவது 12 ஆண்டுகள் தவம் இருந்தா தவம் இருந்தா நம்மகிட்ட மாங்கனி இல்லையே, மாம்பழத்தை காணலையே என்று பார்க்கும்போது சரிதான். வனத்தை சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி சீருடைய வனத்துல என்ன தேர் இருக்கிறது? என்ன தேவைக்கு? கம்சராஜன் என்று ஒரு அழகா ஒரு பட்டயம் எழுதி ஒரு தேரானது நின்றது. தேர் ஒன்று இருக்கின்றது. உடனே இந்த கம்சராஜன் போய் நம்ம கேட்போம், கம்சன் போய் கட்டுறோமே என்ன இந்த மாந்திரிசியா அந்த கம்சராஜன் எடுத்து வந்தார். சரி ஏ கம்சா, ஏ கம்சா, நீதான் அந்த மாங்கனியில் இருந்த சரி அந்த மாமரத்தில் இருந்த மாங்கனியை நீயா பறித்தாய் நீயா கணவனாய் என்று சொன்ன உடனே இவன் முனிவர் என்று பார்க்காமல் வாழை கொண்டு முனிவரை வெட்ட வாரான். நீ வெட்டு வாரா. உடனே பார்த்தார், அட்டை கம்சா, நீதான் மாங்கனியை பறித்திருக்கிறாய். சரி சொல்லாமல் வைத்த காரணத்தாலும் ஆமா உன் தங்கைக்கு அதை பறித்து 8 துண்டங்களாக வெட்டி கொடுத்திருக்கிறாய். எனக்கு ஒரு துண்டு தரலையே அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் கேட்கலையா? 8 துண்டங்களாக நீ வெட்டி கொடுத்தாய். சரி அவரை வெட்டி கொடுத்த காரணத்தினால் ஆமா உன் தேவகிக்கு, சரிதான். உன் தங்கையான தேவகிக்கு, சரி தேவகி வயிற்றிலே பிறக்கும் 8வது குழந்தையா தாவது குழந்தையால உன்னுடைய உயிரானது போகும் போகல் கிடந்தது என்று சாபத்தை கொடுத்து அவர் மறைந்து விட்டார். சின்ன சாபத்தை கொடுத்து போயிட்டாரு. இது சின்ன சாபமாடா, என்னென்ன எவ்வளவு பெரிய சாபம். பெரிய சாபமா? உடனே அப்படியே இந்த பார்த்தான் இந்த கம்சராஜன். என்னென்ன செய்கின்றான்? ஏ மந்திரி, ஏ மந்திரி, ஒரு சின்ன மாங்கனிக்கு இவ்வளவு சாபத்தை கொடுத்துட்டாங்க மாம்பழத்துக்கு இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்துட்டாரே என்று ஆமா அப்படி சொல்லும் போது சரி மந்திரி மன்னனிடத்திலே என்ன கூறுகிறார்? என்ன என்ன ஐயா? ஆனா நீங்க கவலைப்படாதங்க, கவலைப்படாதீங்க அவர் கவலைப்படாதீங்க. எப்படி சாபம் கொடுத்தார்? எப்படி எப்படி? உங்க தங்கச்சி தேவகி வைத்திருப்பதற்கு 8வது ஆண் குழந்தையால தானே உங்களுக்கு அழிவு. 8வது குழந்தையால தானே அழிவு. உங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தா தானே உயிர் போகும். ஆமா அதாவது உங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தா தானே உயிர் போகும். கல்யாணம் பண்ண வச்சா எப்படி என்று அவள் என்ன கொள்கிறார் தெரியுமா? என்ன ஐயா? அவளை தாலி கட்டி கொடுத்தமானால் தலைமகன் பிறந்திடுவான். அவளை மாலையிட்டு கொடுத்தமானால் மருமகன் பிறந்திடுவான். மருமகன் தான் பிறந்தல்லவோ பிறந்தல்லவோ மாமனோட தலையெழு போட்டதையாருப்பான். மாமனோட தலையெழு போட்டதையாருப்பான். தாண்டி கட்டி கொடுத்தோமானா தலைமகனோ பிறந்திடுவான். தலைமகனோ பிறந்திடுவான். மாலையிட்டு கொடுத்தோமானா மருமகனோ பிறந்திடுவான். மருமகனோ பிறந்திடுவான். மருமகன் தான் பிறந்தல்லவோ பிறந்தல்லவோ மாமனோட தலையெழுப்பான். தாய் மாமனோட தலையெழுப்பான் தலையெழுப்பான். என்று ஆமா உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா தானே அவ வயிற்றுல குழந்தை இருக்கும். ஆமா அவளை கல்யாணம் கட்டி கொடுக்காம அப்படியே வச்சுட்டோம்னா இப்படி வச்சுட்டோம்னா எப்படி? உங்களுக்கும் சம்ஸ்காரம் கிடையாது. ஆமா உங்களுக்கு உங்க தங்கச்சி வயிற்றுல பிள்ளையும் பிறக்காது. நோக்காடும் கிடையாது. ஆமா என்று சொன்ன உடனே அப்பா மந்திரி ஏ மந்திரி நல்ல யோசனை ஏ நல்ல ஐடியா சொல்லுதப்பா. என்று ஆமா அப்படியே கம்சராஜன் படைகள் எல்லாம் அடுத்த வேட்டையாடி சரி அப்படியே கம்சனுடைய அரண்மனையில வந்து அழகா வந்திருக்கிறாங்க. ஐயா அமர்ந்திருக்கின்றார். இப்படி அமர்ந்திருக்கும் போது என்னென்ன? சிறிது காலமானது. ஆமா உடனே பார்த்தான் என்ன? இந்த கம்சராஜனுடைய தங்கை தேவகி, சரி தேவகி வயதில் உள்ள பெண்கள் எல்லாம்